கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் போராமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளையை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை பேசலான்னு விரும்புகிறேன். ஒரு சத்தமா ஆமைன்னு சொல்லிருங்களேன். வாழும் போதே சாகணும்னு தோணுது இன்னைக்கு சிலருக்கு. இந்த ராகேல் என்பவள் யாக்கோபை பார்த்து கேட்கிறா, எனக்கு பிள்ளையை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சத சாதிக்க முடியல, நினைச்ச காரியம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே இந்த ராகேல மாதிரிக்கல நான் சாக போறேன்னு சொல்லி இருக்கிறா. ஏன் சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? அவ அக்காவுக்கு குழந்தை இருக்கு, இவளுக்கு குழந்தை இல்லையா. ஓ, அது ஒரு மாதிரி போராமை கொண்டுன்னு எழுதி இருக்கிறது. நமக்கு எந்த ஆமனாலும் வரலாங்க, போராமை மட்டும் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. அவளுக்கு இப்படி இருக்கு, அவனுக்கு இப்படி இருக்குது, மற்றவன் வாழ்க்கையோட கூட உன் வாழ்க்கையை கம்பேர் பண்ணாத, அதை நீ நிறுத்து. அவனுக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருந்தாருன்னா உனக்கு வேற ஒரு வழியை வச்சிருப்பாரு. இன்னைக்கு வாழும் போதே நான் சாக போகிறேன், நான் சாக போகிறேன், நீ போயிட்டு வா, நீ வேலைக்கு போயிட்டு வா, வரும்போது நான் வீட்டில் இருப்பேனான்னு நிறைய பொண்டாட்டிக மிரட்டுறாங்க. நிறைய பேர் ஆஃபீஸுக்கு போனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அலைய விடுறாங்க. அவன் டென்ஷன்லேயே பிபி சுகர் எல்லாம் அவனுக்கு ஏறிடுது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வாழும்போதே சாகணும்னு தோணுதா? நினச்சது நடக்கலைன்னு சொன்ன உடனே சாகணும்னு முடிவெடுத்துடுறீங்க அநேகர். இந்த வாழ்க்கை தப்பான ஒன்று. அதுக்கு யாக்கோபு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறாரு. ஓ, உன் கற்பத்தை அடைச்சது ஆண்டவர்லா, நான் உனக்கு குழந்தைய தர தேவனான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், அப்போ குழந்தைய தர்றது ஆண்டவர் தான் குழந்தைய தரணும். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இன்னைக்கு குழந்தை இல்லையேன்னு சாகக்கூடிய நிலைமையில போறையா? அவங்களுக்கெல்லாம் எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு பிரதர், எனக்கு குழந்தை இல்லையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறையா? எனக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை பிரதர்னு சாகணும்னு நிலைமை வந்திருக்கா? அந்த ராகேலுக்கு ஆண்டவர் கற்பத்தை திறந்து ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்னைக்கு குழந்தை இல்லையேன்னு சாக போகிறையா? திருமண வாழ்க்கை இன்னும் சரியா அமையலையேன்னு சாக போடுறியா? சிலருடைய மிரட்டல், சிலருடைய உருட்டல் மாதிரி நீ சாக போகிறியா? யோனாவை மாதிரி எரிச்சலின் ஆவியினால சாக போகிறியா? எலியாவை மாதிரி சோர்ந்து போய் சாக போகிறியா? வாழும் போதே சாகிறதுக்குள்ள ஆண்டவர் உன்னை வச்சாரு, அந்த சாவையும் நீ மேற்கொண்டு வருவாயின்னு. இன்னைக்கு என்னை பற்றியெல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு சொல்ல முடியும். மரணமே நம்மளை கண்டு பயப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். ஆமென். ஸோ அவர் மரணத்தை தோல்வியாக விழுங்கினவர் அல்ல, அவர் ஜெயமாக விழுங்கினவர். கண்டிப்பா வாழும்போதே சாகணும்னு நினைக்கிறியா? ஆண்டவரே நான் செத்து போயிடணும்னு ஜெபம் பண்றேன்னு ஒரு நாள் நடக்காது. உன்னால் சூசைட் பண்ணிக்க முடியாது, தூக்கில் தொங்க முடியாது, விஷப்பாட்டில் குடிக்க முடியாது. ஏன்னு சொல்லு, உன் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படி உள்ளவங்கள என்ன, ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க, என் உயிரை எடுத்துருங்கன்னு கொஞ்சம் பொறு. சில அதிகாரங்கள் கடைஞ்சி இந்த ராகேல் ஆண்டவரை குறித்து வேற மாதிரி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். கொஞ்சம் பொறுமையா இரு, போராம கொள்ளாத, பொறுமையா இரு. கர்த்தர் உனக்கு ஏற்ற நேரத்தில் அடைபட்ட கற்பத்தை திறப்பார். நின்று போன கல்யாணங்கள் நடக்கும், வேலை வாய்ப்புகள் தேடி வரும், நிறைய நல்ல காரியம் நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சாகணும்னு முடிவெடுத்துறாத சகோதரனே, சகோதரியே. நான் செத்து போறேன்னு சொல்றது கோலங்க, பிசாசு, திருடன், அழிக்க தான் வரான். அவன் தான் எவனாவது சாவணும்னு சொன்னாட்டே அவளுக்குள்ள பிசாசு இருக்கான்னு அர்த்தம்.
வாழணும்னு சொல்லு, உனக்குள்ளதான் இயேசு இருப்பார். திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். இயேசு ஜீவன் உண்டாக வந்திருக்கிறார். கொல்லுகிற ஆவிகள், சாகணும்னு சொல்லுகிற ஆவிகள், தூக்கு மாட்டணும்னு சொல்லுகிற ஆவிகள், தலையை பிச்சிக்கணும்னு சொல்லுகிற ஆவிகள், எரிச்சலை தூண்டி விடுகிற ஆவிகள் பாதாளத்தில் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, வாழும்போதே செத்தர்லான்னு இருக்கு பிரதர், செத்தர்லான்னு இருக்கு சிஸ்டர்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த முடிவை எடுத்ததுக்கு என்ன காரணமோ அதற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.